அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு எஸ்.கே. செல்வத்திற்கு ஆதரவாக நடிகர் திரு விக்னேஷ் வாக்கு சேகரித்தார். துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். நமக்கு கொடுத்த பரிசு புரட்சித்தலை அம்மா அவர்கள் நமக்கு கொடுத்த பரிசு தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் கொடுத்த பரிசு மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் கொடுத்த பரிசு அண்ணன் எஸ்.கே. செல்வம் அவர்கள். இந்த பரிசை நாம் எல்லாரும் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நமது பரிசு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த எடுபடி நம்பிக்கை துரோகங்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு போகக்கூடிய வெற்றிகரமான இந்த பரிசை நாம் வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே உங்கள் பொன்னான வாக்குகளை இந்த பரிசு பெட்டியில் போட்டு அந்த நம்பிக்கை துரோகிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அவருடைய குறிக்கோள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற ஆட்சி வந்துட்டு முழுக்க மக்களுக்காக ஆட்சி கிடையாது, மக்கள் விரோத ஆட்சி. இவங்களுடைய குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா இருந்து 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷத்துல அவங்க ஏதாச்சும் ஒண்ணு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? அவங்களுடைய முழு குறிக்கோள், முழு கொள்கை எல்லாமே அவங்க பதவியை தக்க வச்சுக்கணும், எப்படி டெண்டர் விட்டு சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத அவங்களுடைய குறிக்கோள். இப்ப 4 காலில் தவழ்ந்து வந்து சின்னம்மா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனவர். இந்த உலகத்திலேயே அவர் ஒரு தடவை தான் இருக்கும். 4 காலில் தவழ்ந்து வந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆறாருன்னா அது எடப்பாடி அவர்களா தான் இருக்கு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா போய் ஒரு ரொம்ப உத்தவர் மாதிரி அம்மா சமாதியில போய் தியாகம் பண்றாரு. யாருக்காக தியாகம் பண்றாரு? மக்களுக்காகவா? மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தியாகம் பண்றாரு? இல்ல, அவங்க குடும்ப மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தியாகம் பண்ணிருக்காரு. அவருக்கு பதவிதான் முக்கியமா ஒழிஞ்சு நாட்டு மக்களும் அம்மாவுடைய ஆட்சியோ கிடையாது. அதனால் நீங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணனுடைய வேட்பாளரான அண்ணன் எஸ்.கே. செல்வம் அவர்களுக்கு பரிசு பெட்டி சின்னத்தில் உங்கள் வாக்குகளை செலுத்தி அவரை மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.